அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே 12 ராசிக்குமே கிரகங்களுடைய பெயர்ச்சியை பொறுத்து, மாற்றங்களை பொறுத்து நமக்கு ராசிக்கான பலன்களும் மாறிக்கிட்டே இருக்குங்க. அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக சொல்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சிந்தித்து செயல்படணும். அதாவது எடுத்தங்கவத்தனி எந்த விஷயத்தையும் செய்யாமல் சிந்தித்து செயல்படணும். பாலிய நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே நன்மையை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு. சரி, நாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு ஆனால் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கடம் அப்படின்னது நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே போல் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கவனத்தோடு செயல்படணுங்க. நாம் சின்ன விஷயந்தானே எடுத்தங்கொத்தரும் செஞ்சிடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அதே போல் பிள்ளைங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சகோதரர்கள் உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக ஆதரவாகத்தான் இருப்பாங்க. அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே உங்களுக்கு காணப்படும். வேறு எந்த வேலைக்கும் செல்ல விரும்புகிறவங்க அதற்கான முயற்சிகளில் இப்போது ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்த வேலையில் இருக்கீங்க, இந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த வேலைக்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும். நல்ல வேலை கிடைக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் இப்போது முயற்சி செய்வது சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதே போல் வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்தக்கூடிய நிலை கூட உண்டாகலாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியது இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் கடன் வாங்காமல் சமாளித்து விட முடியும் அப்படிங்கிற ஆறுதலான விஷயம் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறதும் நல்லது. பிள்ளைகளால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம்தான் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி. தட்சணாமூர்த்தி வழிபாடை நிறுத்தாமல் மேற்கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நன்மையே நடக்கும். கெட்டவை அனைத்தும் விலகி போகும். அதே போல் நீங்கள் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து தட்சணாமூர்த்தியினுடைய நாமத்தை சொல்லி அவருடைய பெயரை சொல்லி வழிபட்டுட்டு வாங்க. இது மட்டும் இல்லாமல் குரு, சூரியன், கேது நன்மையவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இருக்கன்குடி மாரியம்மன் அந்த அம்மனை நீங்கள் வழிபடும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும். விசாக நட்சத்திரத்துக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு செவ்வாயோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் செயல்களில் வேகமும் விவேகமும் உங்களுக்கு இருக்கும். இதுவரை இருந்த நெருக்கடி கூட விலகி போகும். உங்களுடைய நிலை உயர்ந்து தான் காணப்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும் கண்டிப்பாக. அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆட்சியாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதோடு முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அரசியல்வாதிகள், பணியாளர்கள் நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உயரும். வேலையை எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். நியாயமான செயல்களில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தான் உண்டாகும். அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குரு மங்கள யோகத்தோடு காணப்படுறாரு. சூரியன், கேது சஞ்சார நிலைகளுக்கு சாதகமாக இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கைகள் உண்டாகும். வியாபார தடை விலகும். கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகிறதால வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்குது. இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி போகும். திருமண வயதினருக்கு வரன் கண்டிப்பாக நன்மையாகவே நடக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது செழிப்பான நாட்களாக இருக்க போகிறது இனி வரக்கூடிய இந்த நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதோடு 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி என்னென்ன எவையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம்.
எந்த ஒரு விஷயத்திலுமே உடனடி தீர்வு காண முடியாத இழுபறியான நிலை உங்களுக்கு காணப்படலாம். புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. வியாபார ஸ்தானத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல்திறமை கூடும். பயணங்களுக்கு செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக அலைய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகமாக கூடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது. பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவீங்க. பெண்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். மேலும் கவன தடுமாற்றம் உண்டாகலாம். எச்சரிக்கை உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உங்களுடைய உழைப்பின் மேலே நம்பிக்கை வையுங்க. உழைப்பால் நீங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய செயல்களை தான் அனுபவிப்பீங்க. அதனால் நீங்கள் உழைப்பை நம்புங்க. அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. பண வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் செயல்திறமை கூடும். மாணவர்களுக்கு சக மாணவர்கள் ஆசிரியராக அனுசரித்து செல்வதன் மூலமாக மேலும் ஆசிரியர்களை அனுசரித்து போவாங்க. இதன் மூலமாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சனியுடைய பரிகாரம் சொல்கிறாங்க. அதாவது சனீஸ்வர பகவானை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் உங்களுடைய நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சிக்கலான பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாகவும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லப்படுகிறது. அப்படிங்கிறதால உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிக்கலான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அது இந்த வாரம் உங்களுக்கு தீர்ந்து போகிறதா இருக்கும். அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வெளியில் போகும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் சற்றே கவனமாக போனீங்க அப்படின்னாவே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க. உங்களுக்கு இருந்த நாட்கள் அதிர்ஷ்டமாகவே அமையும் என்றும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் கவனமாக சிந்தித்து பார்க்குறது நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு சிறிய உரையாடல் நாள் முழுவதும் இழுத்து பெரிய சச்சரவாக மாறலாம். இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும். சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நிதி விஷயங்களில் சரியான உத்தியை உருவாக்க வேண்டும். மேலும் இதன் மூலமாக உங்களுடைய பல தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவர்களுடன் உங்களுடைய உறவை மேம்படுத்துவதிலும் நீங்கள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். ஏன் அப்படின்னா சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டு மேலும் முன்னேறுவீங்க. மேலும் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டீங்க அப்படின்னா எப்போதும் சுறுசுறுப்பான இயல்புக்கு பெயர் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாரம் உற்சாகத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதை படிப்புலையும் நீங்கள் காட்டுவீங்க. அதனால் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் இருக்காது என்றே சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறதுனா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்ற இந்த வாசகத்தை தினமும் 11 முறை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லி வந்தீங்க அப்படின்னா போதும். அதுவே ஒரு மிக பெரும் பரிகாரமாக கூட அமையுதுங்க. அதாவது ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்ற இந்த வாசகத்தை சொல்லிவாங்க. கண்டிப்பாக அந்த சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் 12 ராசியில் மற்ற ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது எனவும் அதோட நீங்கள் எந்த பரிகாரமாக செய்யணும், உங்களுக்கு ஏற்ற கிழமை என்ன, அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் உங்களுக்கு இது போல் தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்கள் எப்படிப்பட்ட வீடியோக்களாக இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வார பலன், மாத பலன், வருட பலன் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமேல் நன்மையே நடக்கும்.
நன்றி வியூவர்ஸ்.